ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து செம்ம பேர் அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது ரிலீஸுக்கு முன்பு வந்து பல கோடி வசூல் செஞ்சிருக்கு நம்மளோட குட் பேட் அக்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம தல அஜித் லேட்டஸ்ட்டாக நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இப்போ வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து வந்து அவரோட கரியரான நம்மளோட ரேசிங்கில் வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வந்து ரேசிங்கில் மட்டுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறார் அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து ஒரு சினிமா பக்கம் இருக்க மாட்டார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ 2025 பொங்கலுக்கு நம்மளோட தல அஜித்தை ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரும் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் செம்ம பெரிய விஷயம் பண்ணியிருக்குங்க. அதாவது ரிலீஸுக்கு முன்பே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 95 கோடிக்கு வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து தல அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸுக்கு முன்பே பல கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றது தல அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.